என்னங்க நீங்களும் இப்படி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறான். உங்க 2 பேரையும் பார்த்து சதா நான் கலங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதுதானே? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. என்ன செய்ய சொல்ற சண்பம்? உன்னால கவலையை தாங்க முடியல, அழுவுற. நான் அழாம இருக்கேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். எப்படியோ அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை செய்யுங்க. அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவன் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு ஒரு வழியும் தெரியல. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு, அதுபடி நான் நடக்கிறேன். ஏங்க ஆனந்தன் பழையபடி காலேஜுக்கு போய் படிப்பை முடிக்க சொன்னா என்ன? பைத்தியக்கார, நீ நானும் சாக கிடந்தாலும் 2 நாள் லீவ் போட்டா படிப்பே கெட்டு போயிடும்னு சொல்றவனாச்சு. அப்பேற்பட்டவன் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்குன்னு தெரியலையா? ஆனந்த், ஏப்பா உங்க அப்பா கூப்பிடுறது கூடவா உங்க காதல விடல? கூப்பிட்டீங்களாப்பா? ஏன்பா உன் முடிவுதான் என்ன? நாங்க 2 பேரும் உன்னை பார்த்து பார்த்து கண் கலங்க வேண்டியதானே. என்ன பார்த்து ஏன்பா கண் கலங்குறீங்க? பின்ன என்னப்பா செய்ய சொல்லு? பெற்றவங்க 2 பேரும் உன் வருங்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. வருங்காலமா? எனக்கா? என்னைக்கு என்னுடைய நிச்சயதார்த்தம் நின்று போச்சோ அன்னைக்கு என் வருங்காலத்தை பத்தி நான் மறந்துட்டேன். என்ன பத்தி ஒரி பண்ணிக்காதீங்க. சரிப்பா, உன் இஷ்டப்படியே நடந்துக்க. ஆனா பழையபடி காலேஜுக்கு போய் படிப்பையாவது தொடர்ந்து படி. நான் காலேஜுக்கு போக முடியாதும்மா. எப்ப அப்படி சொல்றேன்? உள்ளூர்லயே தலை காட்ட முடியல. நளினா உன்னை விட்டு போயிட்டாளாமே, நளினா உன்னை விட்டு போயிட்டாளாமேன்னு எல்லாரும் என்ன பார்த்து துக்கம் விசாரிக்கிறாங்க. நான் காலேஜுக்கு போனா அவமானம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியதுதான். சரி, படிப்பு விஷயத்துல உன் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கும். நாங்க வற்புறுத்தல. காலேஜுக்கு நீ போக வேண்டாம். வேற ஒரு பொண்ணை பார்க்கணும். அதையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. கல்யாணமா? எனக்கா? வேற ஒரு பொண்ணு கூடயா? நில்லு. ஏப்பா அந்த ஓடி போன பொண்ணே வேணும்ன்றியா? நான் அப்படி எல்லாம் சொல்லலையே. அவ எங்கயோ போய் செத்து தொலைஞ்சுட்டான் வை. என்ன செய்ய போற? நளினா நிச்சயமா செத்து போயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய முடிவை நானே தீர்மானம் பண்ணிக்கிறேன். தம்பி, ஏன்பா இப்படி எல்லாம் பேச? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கினவங்களை விட நேற்றுக்கு சந்திச்ச பொண்ணு உனக்கு பெருசா போச்சா? இல்ல இல்ல, இருந்தாலும் நமக்கு மானமும் மரியாதையும் தானே பெருசு. முடிவா என்னதான்ப்பா சொல்ற? ஆனந்தேன்னு உங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்கிறதையே மறந்துட சொல்றேன். தம்பி, எங்க போறேன்? எங்கயோ போறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணித்தான் வைக்க போறேன். நடக்காது. நடக்காதா? நடக்குதா இல்லையா பாருடா. அதை பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன். உன்னை இருக்க வைக்கிறதான எனக்கு வேலை. நீங்களே இருந்து பாருங்க. என்னங்க தம்பி ஏதோ ஒரு பயங்கர முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. ஆனந்த், ஆனந்த் கதவை திறப்பா. அவங்க மனசு வேதனைச்சு போய் ஏதோ 2 வார்த்தை கடுமையா சொல்லிட்டோம். அதனை மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்கு வராது. ஆனந்த், ஆனந்த் என்னங்க அங்கேயே நிக்கிறீங்களே, வாங்க வந்து ஏதாவது சமாதானம் சொல்லி கதவை திறக்க சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்கு. நீங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்களே. எல்லாம் உன் நன்மைக்காத்தான் சொன்ன. நீ வாழணுங்கிறதுக்காகத்தான் சொன்ன. அப்படி ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சுதான். உன் இஷ்டப்படி நடந்துக்கும், உன் இஷ்டப்படி நடக்கும். ஆனா ஆத்திரத்துல பதட்டப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு போய் எங்களை மோசம் பண்ணினாலப்பா, எங்களை மோசம் பண்ணினால. எந்த தவப்பனா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. ஆனத்து கதவை தர, ஆனத்து கதவை தரப்பா. பதிலே பேச மாட்டேங்க. ஆனந்த் நீங்க தானே இருக்காரு? நளினா தானே? ஆமாங்க. மாணிக்கம் புள்ள மகன் நளினா தானே? ஆமா. ஆனந்தம் தான் மாப்பிள்ளையா வரப்போறாருன்னு விவரம் தெரியாது ஆத்திரப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறின நளினா நானே தான். ஆனந்தனோட தகப்பனார் நான் தான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டவுடன் அவனை என்னால பார்க்க முடியணும்.
இன்னைக்கு ஏதோ கண்டிச்சு 2 வார்த்தை பேசிட்டு அதை தாங்க முடியாம மாடியில போய் தாப்பா போட்டுக்கிட்டு தற்கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காமா. ஆனந்த், கதவு தரங்க. ஆனந்த், ஆனந்த், உங்க நளினாவே வந்திருக்கு. சந்தோஷமா வந்து கதவை தரங்க. ஆனந்த், யார கட்ட முடியாதுன்னு கவலைப்பட்டு பைத்தியம் முடிச்ச நிலையில இருக்கீங்க. அந்த நளினாவே உயிரோட வந்திருக்கு. சந்தோஷமா வந்து கதவு தரங்க. ஆனந்த், எத்தனையோ முறை சாகரத்துக்கு முயற்சி செய்து அத்தனையும் பலிக்காததுக்கு காரணம் பழையபடி உங்களை சந்திக்கணுங்கிற பாக்கியம் இருந்ததுனால நேத்துதான் நினைச்சு அந்த எண்ணத்துல மண்ணெண்ணி போட்டுடாதீங்க. ஆனந்த், ஆனந்த், சரி, நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கிறது சரியில்லை. உங்க உயிர் பிரியறதுக்கு முன்னால என் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு. முருகா, என்னங்க இது? இந்த பொண்ணு உள்ள போய் கதை சாத்திச்சு. வைத்தியமே, அவங்கள படைச்ச கடவுளே வந்தாலும் அவங்க 2 பேரையும் இனிமே பிரிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு புரியலையா? பிரிஞ்சவங்க கூடி இருக்கிறாங்க, ஏதோ பேசுவாங்க. வா போ. வா, அதுவும் புரியலையா? வா. எங்க அப்பா அம்மா எனக்காக தானே உன்னை பெண் பார்க்க வந்தாங்க. அதுக்குள்ள பூல் மாதிரி அவசரப்பட்டு வெளியே போன. ஆமா, உங்க அப்பா அம்மா தான் இந்த பெண் பார்க்க வர போறாங்கன்னு முன்கூட்டியே சீக்கிரட்டா ஒரு டெலிகிராம் கொடுத்திருந்தா என்னவா? நான் உங்ககிட்ட அப்படி விளையாட்டு பண்ணலான்னு பார்த்தேன். விளையாட்டு? எதுல விளையாட்டு? ஒரு பொண்ணு கல்யாணம் விஷயத்தியா? சரி, எப்படியோ வந்து சேர்ந்துட்டிய. நல்லா சொன்னீங்க போங்க. வந்து சேர்ந்துட்டேனா உங்ககிட்ட வந்து சேர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு. ஆனா ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால துணை இல்லாம வீட்டு வாசப்படியை தாண்டிட்டா. அதனால எத்தனை தொல்லைகள் வரும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதும், 7 ஜென்மத்துக்கும் போதும். எப்படியோ என் பெண்மைக்கு எந்த விதமான களங்கம் இல்லாம உங்க நளினாவே வந்து சேர்ந்துட்டேன். அப்போ முதல் நாள் நவராத்திரி அன்னைக்கு வீட்டை விட்டு போய் 9வது நாள் நவராத்திரி அன்னைக்கு பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். அப்படித்தானே? சேராம சும்மாவா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாம நவராத்திரி கொண்டு வச்சு துர்கா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பலன் கிடைக்காம போயிடுமா? கிடைச்சிடுச்சே.